இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு உருண்டை குழம்பு பண்ண போறோம். ஓகே, சோ பச்சை சுண்டைக்காய் வச்சு உருண்டை உருண்டை குழம்பு. குழம்பு. உருண்டை குழம்புனா பருப்பு வகைகளை வச்சு உருண்டை குழம்பு பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு சுண்டைக்காய் வச்சு, அதுவும் வத்தல் கூட கிடையாது, பச்சை சுண்டைக்காயை வச்சு உருண்டை குழம்பு. ஓகே, பச்சை சுண்டைக்காய் வச்சு உருண்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சுண்டைக்காய், கடலை பருப்பு, எண்ணெய், கடுகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம், ஊற வைத்த புளி, தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை, குழம்பு மிளகாய் தூள், வெந்தயம், சீரகம், காய்ந்த மிளகாய். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வதக்க போறோம். வதக்கிட்டு அதுலயா இதுல நிறைய பொருட்கள் இருக்குது. இன்கிரீடியன்ஸ் வந்து இதே வந்து வெங்காயமே 2 வெரைட்டிஸா வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒன்னு பொடியா, ஒன்னு வந்து கொஞ்சம் நீளமா. இது வந்து கொஞ்சம் வதக்கி அரைக்கிறதுக்கு, இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு, இது வந்து குழம்புக்கு. ஓகே, குழம்புல அப்படி தெரியணும்ல, அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் பார்க்கிறதுக்கு இருக்கும். இல்ல, அது வந்து நம்ம குழம்பு எல்லாம் கூட்டினதுக்கு அப்புறமா ரெடி பண்றது. சாரி, எது சொல்ல வந்தீங்க? நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாம் வீட்ல இருக்கிறது தான். ஓகே, சோ எல்லாமே நம்மளுடைய அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பச்சை சுண்டைக்காய் உருண்டை குழம்பு, அதுக்கு வந்து சட்டியை வச்சிருக்கிறோம். இப்போ அதுல எண்ணெய்லாம் போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய் இந்த மூணுத்தையும் லைட்டா வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு, அது வந்து குழம்புக்காக. அதுக்கப்புறம் வெறுமனே வதக்கிறது ஏதாவது இருக்கா? இல்ல, வெறுமனே இல்ல. இதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாமே லைட்டா வதக்கிட்டு உருண்டைக்கு ரெடி பண்ணணும். இல்ல பொடிக்கிற மாதிரி ஏதாவது? பொடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, வேற அரைக்கிறது மட்டும் தான். இப்போ லைட்டா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து அவ்வளவு வெங்காயத்தையும் சேர்க்க வேண்டாம், ஒரு பாதி அளவு. ஓகே, இப்போ நம்ம எவ்வளவு குவான்டிட்டியில செய்யறோம்? குவான்டிட்டி வந்து ஒரு 3 பேர் நல்லா சாப்பிடுற அளவுக்கு, குழம்புல இதை ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு. இப்போ சுண்டைக்காவும் மத்த சுண்டைக்காய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். அதே அளவு கடலை பருப்பை ஊற வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கு. ஒரே அளவுல. சுண்டைக்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுல தான் வந்து கடலை பருப்பு எடுக்கணும். ஓகே, இது வந்து நம்ம தட்டி கூட வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு நம்ம எப்படியும் மிக்சியில லைட்டா ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு அரைக்கதான் போறோம். அதாவது இதை வந்து ஒரு லைட்டா தட்டி வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா லைட்டா அரைச்சிக்கணும், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ ஓகே, வீட்டில் வந்து இடிச்சு பழகினவங்க இல்லை அம்மிக்கல் வச்சு அரைக்க தெரிஞ்சவங்க நீங்க அப்படி இடிச்சோ இல்லை அடிச்சோ வச்சுக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்துல தெரியாதவங்களுக்கு மிக்சியில் எப்படி அரைக்கணுமோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து போட்டிருக்கோம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். அண்ட் இதுல என்ன யூஸ் பண்ணணும்? இதுல வந்து நம்ம நார்மலா எப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், ரீஃபைண்ட் ஆயிலோ அவங்கவுங்க என்ன சமையலுக்கு யூஸ் பண்றாங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பலாம் பச்சை வாசனை போகணும்லாம் இல்ல, லைட்டா கொஞ்சம் கலர் மாறின அளவுக்கு வதங்கினா போதும். ஓகே, வேற எதுவும் இதுல போட தேவையில்லை. இதுல தக்காளி அப்புறம் வந்து தேங்காய் துருவல், ரெண்டுத்தையும் லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் தக்காளியும் தேங்காய் துருவலும். இது வந்து தனியா அரைக்கிறதுக்கு. ஓகே, வரமிளகாய் எதுவும் கிடையாது? வரமிளகாய் வந்து நம்ம வறுக்கணும். ரெண்டாவது இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது வறுக்கணும். அதுவும் அரைக்க போறோமா? அது வந்து உருண்டைக்கு, இது வந்து குழம்புக்கு. இல்ல, அதுவும் அரைக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்ப டீப்பா கலர் டோன் மாறுற அளவுக்கு, ஐ மீன் கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் இல்லாமல் இந்த கலர் டோன் சேஞ்ச் ஆனால் போதும். நல்ல குழம்பு நார்மலாக மற்ற குழம்புக்கெல்லாம் செய்யும்போது இல்லை ஏதாவது கிரேவி செய்யும்போது வதக்க அளவுக்குலாம் வதக்க தேவையில்ல அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறி இருக்கு. இந்த இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு ப்ளஸ் ஒரு அரை தக்காளி அளவு. ஏன்னா இது வந்து ஒரு 100 கிராம் சுண்டைக்காய்க்கும் 100 கிராம் கடலை பருப்புன்ற குவான்டிட்டியில நம்ம வந்து இது போட்டிருக்கிறோம். இதுவே வந்து நீங்க 3 பேர் தாராளமா சாப்பிடலாம், அந்த குவான்டிட்டி வரும். ஏன்னா வந்து நிறைய குழம்பு நிறைய இருக்கும், அதனால நம்ம ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு குழம்பு தான். ஓகே, உருண்டை குழம்பு அப்படின்னும் போது நம்ம உருண்டையை 2 விதத்துல பண்ணுவோம். ஒண்ணு வந்து பொரிச்சு எடுத்து, ஒண்ணு வேக வச்சு. எது பண்ண போறோம் இப்போ? நம்ம எதுவுமே பண்ண போறோம், டைரக்டா குழம்புல போட்டு பண்ண போறோம், உடையாமலே இருக்கும். ஓகே, அது வந்து ஆக்சுவலா நீங்க உருண்டை குழம்புன்னு பண்ணும்போது நிறைய பேர் வந்து எனக்கு உடையுது அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டைரக்டாவே, அது என்ன காரணம்னா நீங்க போட்டு உடனே கிண்டுறதுனால இருக்கும். ஓகே, நீங்க போட்ட உடனே அப்படி குழம்பு வந்து கலந்து விட்டீங்கன்னா அது உடஞ்சிரு சான்ஸ் இருக்கு. நீங்க போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது உடையாம உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் அது ஒரு பண்றது ஒரு விஷயம்னா
இல்ல அப்படி எனக்கு வரல அப்படின்னா நல்லா எண்ணெயில போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுவாங்க. இல்ல இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு கூட போடுவாங்க. நம்ம இது எதுவுமே பண்ண வேண்டாம், டைரக்டாவே அப்படி போட்டுடலாம். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்கு. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி. தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை மூடி கால் மூடி போதும், நிறைய இல்ல, கால் மூடி போதும் சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லயே இதை எடுத்துடலாம். ஏன்னா இதுலயே தான் நம்ம ஒன்று வதக்க போறோம். இதை வந்து தனியா அரைக்கணும். இந்த சூடுல இருந்தா போதும். தேங்காய் துருவல் வந்து நல்லா வதங்கணும்னு இல்ல, இந்த சூடுல இருந்தா போதும் நமக்கு. நான் தூக்கவா நீங்க கீழே வச்சிருங்க, நான் உட்காருறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ இதுலயே என்ன போட போறோம் நம்ம? இதுல வந்து நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ண போறோம். அதாவது மிளகா வத்தல், வெந்தயம் எல்லாமே, மிளகா வத்தல், அப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு அது உருண்டைக்கு ரெடி பண்ண போறோம். ஓகே. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப மையா அரைக்க கூடாது, லைட்டா கொரகொரப்பா அரைச்சா போதும். கொஞ்சமா வெங்காயம். இது அத சொல்றீங்களா இப்ப போட போறது? அது வந்து பேஸ்டா அரைக்கணும். இது வந்து லைட்டா கொரகொரப்பா அரைச்சா போதும் உருண்டைக்கு. இதுவுமே ரொம்ப வதங்கணும்னு இல்ல, லைட்டா வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு. ஓகே. வதங்கிட்டு இது கூடவே வந்து 2ல இருந்து 3 காஞ்ச மிளகாய். அவ்வளவுதானே இதுக்கு போடணும்? கொஞ்சம் சீரகம், 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு. இதை வந்து லைட்டா வதக்கிட்டு இது கூட இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, சுண்டக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டா கொரகொரப்பா அரைச்சா போதும். அதையும் இதுல போடணுமா? இல்ல அது தனியா தான், நீங்க அரைக்கும் போது சேர்த்தா போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து எண்ணெய் விட்டு அதுல வெங்காயம், தக்காளி, அப்புறமா தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதை வந்து நல்லா பேஸ்ட் விழுது மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் விட்டு அதுல வந்து வெங்காயம், சீரகம், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இதோட சேர்த்து மெயின் இன்க்ரீடியண்டா இருக்கக்கூடிய பச்சை சுண்டக்காய், அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பா நம்ம வந்து எப்படி இந்த வடைக்கு ஆமா வடை வந்து பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படி கொரகொரப்பா வந்து போடுறோமோ அந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கணும். ஸோ இது நல்லா சூடாயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். அண்ட் இதோட சேர்த்து அந்த ஊற வச்சிருக்கக்கூடிய கடலை பருப்பு பிளஸ் பச்சை சுண்டக்காவையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம் கொரகொரப்பா. இதையும் அரைச்சு கொண்டு வந்துடும். அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இந்த பேஸ்ட் தான் வச்சு நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுல வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் சீரகம், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, ஊற வச்ச கடலை பருப்பு, அப்புறம் சுண்டக்காய் வந்து அதை மசிச்சு கொண்டு வரோம் சொல்லியிருந்தோம். அதாவது ஒன்றும் பாதி கொரகொரப்பா, அதே போல இதையும் வந்து ஒன்றும் பாதியும் கொரகொரப்பா வடைக்கு எப்படி தட்டி போடுறதுக்கெல்லாம் பண்ணுவோமோ அந்த பதத்துல இப்போ இதை வந்து அரைச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல எதை ஃபர்ஸ்ட் வச்சு ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வதக்கணும், அதுக்கப்புறமா நம்ம அப்போ இந்தாங்க இது இங்க வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீயா இருக்க டயத்துல அப்படி உருண்டை கூட உருட்டி வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாமா? இதுவும் எந்த எண்ணெய் வேணா, நம்ம சமையலுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அது. நல்லெண்ணெய் மேக்ஸிமம் எடுக்காதீங்க, ஏன்னா சுண்டை வத்தாலும் கசக்கும், நல்லெண்ணெய் போட்டா இன்னும் கொஞ்சம் கசக்கும் வந்துடும், அதனால நல்லெண்ணெய் எடுக்காதீங்க. ஓகே. இப்போ இதுல வந்து கொஞ்சமா கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடுகு போட்டு வச்சுட்டோம்னா அது சூடானதும் வெடிக்கிற சத்தத்தை வச்சு நம்ம வேற பக்கம் இன்னொரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அது கண்டுபிடிச்சு உருண்டை உருட்டி வச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள அது வதங்கிரும். ஓகே. ஸோ வந்து எண்ணெய் சூடாகி கடுகு பொரியறதுக்குள்ள நம்ம வந்து உருண்டை உருட்டிடலாம். இதை வந்து ரொம்ப டைட்டா, அதாவது கொஞ்சம் நல்லா டைட்டா உருட்டிக்கோங்க, தண்ணி இல்லாம அரைச்சிக்கோங்க. மெயினா நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம
கடலை பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சிருப்போம், அதெல்லாம் நல்லா தண்ணி இல்லாம இருக்கு. சுண்டைக்காவையும் வந்து நம்ம தண்ணியில தான் போட்டு வச்சிருந்தோம். அது எல்லாமே தண்ணி இல்லாம உருண்டையை எடுத்துட்டு அப்புறம் அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ், ரொம்ப பெருசாவும் இல்லாம நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி உருண்டை உருண்டையா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் டைட்டா ஒட்டிக்கோங்க. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா வெங்காயம், வரமிளகாய், சீரகம், இஞ்சி, பூண்டு ஒரு துண்டு, அதுக்கப்புறமா பச்சை சுண்டைக்காய், ஊற வச்ச கடலை பருப்பு, அதுதான் வந்து நம்ம கொரகொரப்பா அரைச்சதை இப்போ உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து மெயினான அந்த உருண்டை குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உருண்டை இது. இதை பொதுவா வந்து மற்ற ஒரு ஊர் சைட்ல ஒரு பக்கம் வந்து ஒரு விதத்துல செய்வாங்க. ஒரு சில பேர் பொரிச்சு போட்டு உருண்டை குழம்பு செய்வாங்க, ஒரு சில பேர் வேக வச்சு உருண்டை குழம்பு செய்வாங்க. நம்ம குழம்புலயே வந்து வேக விட்டு உருண்டை குழம்பு செய்ய போறோம். ஸோ அதனால அதுக்கான கிரேவியை தான் இப்போ ரெடி பண்றதுக்காக சட்டியை விட்டு அதுல எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கிறோம். இது பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரேவி குழம்புக்கு தேவையானதெல்லாம் போட்டு செய்ய போறோம். அப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த மசாலாவோட சேர்த்தே தான் இந்த உருண்டையை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போறோம். ஆனா இப்ப நம்ம உருண்டைக்கு உப்பு போடவே இல்லையே, பரவாயில்லையா? இல்ல, இதுல வந்து நம்ம லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அந்த குழம்புல வேகும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ அதனால தனியா உப்பு போடணும், தனியா உப்பு போடணும்னு இல்லை, வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க அரைக்கும் போதே அது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம எல்லாமே இது வேகும் போதே அதுல தானே வேகுது, அதனால உங்களுக்கு கரெக்டா வந்துடும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஓகே, கடுகு பொரியுது. நீங்களே சேர்த்துருங்க. எவ்வளவு போடட்டும்? ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவு. ரொம்ப சேர்த்தீங்கன்னா கசந்துரும் பாருங்க. போதும். ஓகே, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அது கூடவே கொஞ்சமா வெங்காயம், இது அவ்வளோத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துங்க ஃபுல்லா. ஓகே, இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டும் அதோட சேர்க்கணும். இது வந்து நீட்டு வாக்கில் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா, அது எப்படி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் ரெண்டுத்துலேயுமே சரி. அதனால அதுக்கு எப்படி கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் நீங்கள் குழம்புக்கு நீட்டு வாக்கில் இது கூட அந்த பூண்டை எல்லாம் ஒன்றா சேர்த்துருங்க. எவ்வளோ பூண்டு போடணும்? எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே முழுசாவேவா? முழுசாவே. ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சும் இருக்கிறோம். இப்போ குழம்புக்கு மட்டும் நம்ம வந்து பூண்டு போட்டு, அது வந்து உருண்டைக்கு தானே அரைச்சிருக்கிறோம். அது ஒரு பல்லு பூண்டு, 2 பல்லு தான் போட்டுருக்கோம். அது வந்து அரைச்சதுக்கு, இது வந்து குழம்புக்காக. ஏன்னா புளி குழம்பு ஃப்ளேவர்ல தான் இந்த உருண்டை குழம்பு எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி இதுல பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இருக்குதோ அவ்வளவும் நல்ல ஃப்ளேவர். அண்ட் ஆல்சோ நம்ம கடல் பருப்பு போட்டு செய்யக்கூடிய உருண்டை குழம்புன்றதுனால பூண்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாம் கூட சரியாகும். அதனால தான் பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு பச்சை மிளகாய், இது கூட பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை. என்ன இப்போ சாப்பிடணுன்ற இதுல வந்துட்டீங்களா? சத்தமே வரமாட்டுது. ஓகே, இப்போ வந்து இதுல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஓகே. இப்போ இதுல வந்து அரைச்சு வச்சிருக்கிற விழுதையும் ஒண்ணா சேர்த்தலாம். இல்ல இது கொஞ்சம் கரெக்டா வரும். நம்ம தேவைப்பட்டா ரெண்டாவது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமாவா? இல்ல, கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். பார்த்துட்டு வேணா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய உருண்டையை இதில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதிக்குது. இப்போ சிம்ல வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொதி குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டையை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்ல சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம மண் சட்டின்றதுனால ரொம்ப கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ வந்து இந்த உருண்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க.
கலந்து விடக்கூடாது, சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ எதுக்கு சிம்லனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்கன்னா அந்த கொதி வர்றதுக்கு போட்ட உடனே உருண்டை உதிரியாக ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அதை உருண்டை வந்து வேகறதுக்கு வந்து அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே கரெக்டாக இருக்கும். நல்ல டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போனா அது வந்து உடையாமல் இருக்கும். இது மாதிரி ஸ்லோலையே வச்சு தான் வேக வைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஸ்லோவில் வெந்தால் தான் உடையாமலும் இருக்கும். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம் அப்படி. ஓகே. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகணும். ஓகே. நடுவில் மட்டும் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக திருப்பி விட்டீங்கன்னா அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாக குக் ஆகிடும். ஓகே. ஸோ மொத்தத்தில் ஒரு 8 to 10 மினிட்ஸ் அதில் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டு அந்த பக்கமும் குக் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விடலாம். இதை வந்து நீங்கள் மெதுவாக திருப்பி விடுங்க. ஓகே. ஸோ ஒன்னொன்னா இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். இதுவே வந்து நீங்க பச்சை வாசனை வராதா அப்படிலாம் உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப டவுட்டா இருக்கு, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்க அந்த சுண்டைக்காவையும் லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க குறப்பா அரைச்சிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து வதக்கும் போது சுண்டைக்காவையும் லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க குறப்பா அரைச்சிக்கலாம். அரைச்சிங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, கசக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பெல்லாம் வெங்காயம் வதக்கும் போது இல்லாம நீங்க இது தனியா கூட கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் பொரிச்ச மாதிரி பண்ணுவாங்க. பொரிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப கசக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்க. ஓகே. பட் ஆனா அது அந்த கசப்போடய சாப்பிடும்போது தான் அதோட இருக்கக்கூடிய நியூட்ரியன் வேல்யூ மொத்தமும் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். அது அவ்வளவும் நல்லது. ஏன்னா வெறும் தித்திப்பு அறுசுவைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அதுல எல்லா சுவையும் நம்ம உடம்புக்கு தேவை. வெறும் இனிப்பு அண்ட் காரம் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத தாண்டி இந்த மாதிரியான துவர்ப்பு கசப்பு எல்லாமே எடுத்துக்கும் போது தான் நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்லாம். அந்த கசப்பு தன்மைனா உங்களுக்கு பாகற்காய் அளவுக்கு கசப்பு இருக்காது, இது வந்து ஒரு துவர்ப்பான ஒரு ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கக்கூடியது. அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டிங் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ இது இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு என்ன ஆகும் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் வெந்துடுச்சு. இப்போ வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒன் சைடு வேகிற வரைக்கும் தான் ரொம்ப பொறுமையா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இப்போ இது மண்சட்டியில இல்லாம வீட்டுல அவசரத்துக்கு செய்யறவங்க வந்து குக்கர்ல இது செய்யலாமா? நீங்க வந்து இந்த குக்கர்ல அந்த மாதிரி பண்றவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டோ இல்லைன்னா இட்லி குக்கரில வேக வச்சுட்டோ நீங்க செய்யலாம். அப்படின்னா அது உடையாது. இல்லைன்னா நீங்க வந்து டைரக்டா போடும்போது அது குக்கர்ல ஃபுல்லா எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். அதனால நீங்க வந்து கலந்துருன்றதுனால உங்களுக்கு நல்லா இருக்காது ஃப்ளேவர். அப்புறம் ஃபுல்லா குழம்பு ஃபுல்லாமே துவக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ எடுக்கலாமா? நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு இதுல எடுத்துடலாமா? ஓகே. பார்த்து பார்த்து இல்லை உடையாது, ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து உடையாது. சுட சுட பச்சை சுண்டைக்காய் உருண்டை குழம்பு கையில் ரெடியாக இருக்குது. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் இது ஆவி பறக்க இருக்குது. ஸோ ஆவியோடு சேர்ந்து ஸ்மெல்லே வந்துட்டு செமையாக இருக்குது. இது வந்து நல்லா குக் ஆகிருக்கு பாருங்க. எனக்கு இந்த கசப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்காது, அதனால் அமேசிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க, பிடிக்கும். அண்ட் இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939990500 எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதே போல் இன்னொரு எக்ஸலண்டான டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சித்ரா. பாய்.